மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்தில் நாம் 2 வாரங்களாக சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற தலைப்பில் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் அதன் தொடர்ச்சியாக சர்வ வல்லமுள்ள தேவன் எப்படிப்பட்ட வல்லமைகளை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை தியானிக்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் 2 அதிகாரம் 18 உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் அப்படிங்கிறது அதில் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பழமொழிகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். வீடுகளில் சொல்லுவாங்க, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எந்த ஒரு காரியமும் அனுபவப்பட்டால் அதுக்குள்ள கஷ்டங்களை மற்றவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். இப்போ ஒரு இடத்துல ஒரு சின்ன குழந்தை ஒரு தீக்காயம் பட்டுட்டு அழுதானா, தீக்காயம் பட்டு ஏற்கனவே அனுபவப்பட்டவங்களுக்கு அந்த குழந்தையுடைய வலி என்ன செய்யும் தெரியும். அதே போல் வெண்ணி கவுந்திருந்து அப்படின்னா அதே போல் அனுபவமிக்கவங்க அந்த இடத்துல நிற்கும் போது ஐயோ இது இவ்வளோ தூரம் வலிக்குமேன்னு சொல்லி அதுக்கு அவங்களால என்ன செய்ய முடியுமோ செய்வாங்க. அப்போ எந்த காரியத்திலையும் அந்த பாடுகளின் வழியாக வந்தவர்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்யும், அதுக்குள்ள ரெக்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது அல்லனா அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையான சொல்லும்போது அவங்களுக்கு உதவி செய்வதற்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதே போல் இதில் தேவன் என்ன சொல்கிறாரு பாருங்க, ஆதலால் அவர் தாமே யாரு, இயேசு கிறிஸ்து தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. எப்படி அவர் நம்மை போலவே மனுஷ அவதாரம் எடுத்து மனித சரீரத்திலே மாம்சத்திலே வந்து நம்மை போல எல்லா விதத்திலையும் பாடு அனுபவித்ததினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் நினைக்கலாம், இன்னைக்கு எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு பண கஷ்டம் இருக்குது, எனக்கு சொந்த வீடு இல்லை, எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, ஒரு நல்ல கணவன் எனக்கு கிடைக்கல, என் பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாங்க, எனக்கு வீட்டில் மாமியார் மாமனார் கொடுமை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இயேசு என்ன சொல்கிறார் அவங்கள பார்த்து, அவர் தாமே இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை அவரு கடந்து சென்றிருக்கிறாரு. அவர் இந்த பூமியில் இருக்கும்போது அவர் தான் மூத்த மகன். மரியாளுங்கிறவங்களுக்கு யோசேப்பு என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இறந்து போயிருந்தார். அப்போது அந்த மூத்த மகனுடைய அந்த குடும்ப பாரம் ஃபுல்லாக இயேசு கிறிஸ்து மேலே. அப்போ அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய எல்லா காரியங்களையும் அவர் என்ன செஞ்சார், தகப்பனுடைய தச்சு வேலையை அவர் என்ன செய்து அந்த குடும்பத்தை அவர் நடத்தினார். 30 வருஷம் அவர் என்ன செய்தார் அப்படின்னா குடும்பம். அதுக்கு பிறகு அவங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்ன இருந்தாங்க. அப்போது இந்த இடத்துல நமக்கு தேவன் என்ன கற்றுத்தரார்வார்னா, அவர் எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டு. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கணும் நீங்கள் கூட நினைக்கல, எனக்கு அப்பா இல்லை, எனக்கு அம்மா இல்லை அப்படின்னு சொல்லும்போது தேவன் அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை என்ன செய்தார், அவர் கடந்து வந்தார். அப்போது எல்லா விதத்துலையும் அவர் என்ன செய்தார், கடந்து வந்ததுனால சோதிக்கப்பட்டதுனால உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், என் கஷ்டம் அவருக்கு எப்படி புரிய போகுது, ஏன் சூழ்நிலையை அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டு அவர் தேவனாக இருக்கிறாரே அப்படின்னு. அவர் மனுஷனாக இருந்தார், இப்போ தேவனாக இருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து வந்த ஒரு தேவனாக இருக்கிறார். அப்போது நீங்கள் சொல்லும் போது அவர் புரிந்து கொள்ளுவார். எத்தனையோ நாட்கள் தனிமையாக வனாந்திரத்தில் என்ன செய்கிறார், உட்கார்ந்து முழுவதும் ஜெபிக்கிறார். அப்போ அவருக்கு குளிர் பனி விஷப்பூச்சிகள் எல்லாவற்றும் அவருக்கு தெரியும். அவரை உலகத்தையே படைத்த தேவன், அவருக்கு தலை சாய்க்கவோ இடமில்லை. நரிகளுக்கு குழி உண்டு, பறவைகளுக்கு குழி உண்டு, மனுஷகுமாரனுக்கு என்ன இல்லை, தலை சாய்க்க இடமில்லை தான் வசனம். அப்போ அவர் மனுஷனாய் கடந்து வரும்போது அவர் எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டவராக இருந்தார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் நினைக்கலாம், எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள், நான் ரொம்ப ஏழையாக இருக்கிறேன், எனக்கு தரித்திரம் பிடிச்ச ஒரு வாழ்க்கையாக இருக்கிறேன். அவர் தரித்திரராக இருந்தார், அவர் கஷ்டப்பட்டார், எல்லா பாடுகளையும் அவர் தாண்டி வந்தனால அவர் இன்றைக்கு உங்களுக்கு தரித்திரத்தை நீக்கி எல்லாவற்றிலையும் விடுதலை தருவதற்காக சிலுவையில் தம்முடைய ஜீவனை என்ன செய்தார், முற்றிலுமாக கொடுத்தார். நம்முடைய பாவங்கள், அவர் பாவமே செய்யவில்லை,
பாவத்தை பாராத ஒரு சுத்த கண்ணர் அவர். அப்போ அப்படி அவர் என்ன செய்தார், நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல சுமத்தப்பட்டு, எப்படி ஒரு ஆட்டை பலி கொடுக்குறாங்க, எதுக்கு, அவங்க கிட்ட இருக்கிற சாபம் நீங்கணும், பாவம் நீங்கிறதுக்காண்டி பலி கொடுக்குறாங்க. அதுக்காண்டி அந்த ஆடு இது தப்பு செய்துச்சா? இல்லை. அதே போல ஒரு ஆட்டை போல அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார். எதற்காக? நமக்கு உதவி செய்வதற்காக. முதலாவது நாம் பார்த்தோம், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருந்தார்னு பார்த்தோம். இரண்டாவது பார்த்தோம், அவர் தப்புவிக்க வல்லவராக இருந்தார் பார்த்தோம். இப்போ நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். என்னென்ன காரியங்கள்ல உங்களுக்கு உதவி தேவைப்படுது நீங்க கேளுங்க. நீங்க கேட்டால் அவர் என்ன செய்வார்? கண்டிப்பாக உதவி செய்வார். இப்போ நிறைய நேரங்களில் நம்ம பார்க்குறோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டாங்க, ஒரு வீட்டில் 10 பிள்ளைங்க இருக்காங்க. தகப்பனார் வெளியே இருந்து உள்ளே வாரார். உள்ளே வரும்போது இந்த 10 பிள்ளைங்களை என்ன செய்வாங்க, அவங்களோட தேவைகளை சொல்லுவாங்க. எந்த பிள்ளை தகப்பனிடத்தில் அதிக அன்பு வைத்திருக்கோ அந்த பிள்ளை என்ன செய்யும்? அப்பா வந்த உடனே தான் தேவையே சொல்லாது. அப்பா வந்த உடனே தண்ணி குடிக்க கொண்டு கொடுக்கும், அப்பாவை அந்த பஸ்ஸரிக்கும், கையில் இருக்கிற பேக்கை கொண்டு வைக்கும், எல்லாம் செஞ்சு முடிச்சு அப்பா ரெஸ்ட் ஆகி செட்டில் ஆகி முடிஞ்ச உடனே தன்னுடைய தேவையை சொல். இப்போ இதே நம்முடைய இயேசு கிறிஸ்துவோட அப்புறம் அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் அவருடைய பிள்ளைங்க தான். எல்லாருமே அவங்க தேவையை சொல்கிறாங்க. அவர் நம்ம வீட்டுக்கு இப்போ வந்திருக்கிறார். நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம அப்படி அவரை எப்படி நம்ம ரிசீவ் பண்ணுறோம்? நம்ம எவ்வளோ தூரம் அன்பாக அவரை ரிசீவ் பண்ணி அவருடைய மெமரியில் நம்ம நிற்கணும்னா நம்ம எப்படி நம்ம ரிசீவ் பண்ணணும்? நம்முடைய வீட்டுக்குள்ள கடந்து வரும்போது ஜஸ்ட் நம்ம அந்த ஏசப்பா எனக்கு அது தேவை, இது தேவை, இது தேவை, சரி, அவர் போயிட்டு வருவார். அவர் எதை மட்டும் விரும்புவார்? எதின் மத்தியில் வாசம் பண்ணுவார்? துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் நம்ம வீட்டுக்குள்ள கடந்து வரும்போது துதிகளால் நம்ம என்ன செய்யணும்? அவரை வரவேற்கணும். அவருடைய மனம் குளிரும்படியாக வரவேற்கணும். அவரை உட்கார வைக்கணும். நம்முடைய இடங்களில் நம்ம உட்காரச்சு நம்ம வீட்டில் அவரை நல்லா கவனிக்கணும். எப்படி? துதி பலி கொடுத்துட்டே இருக்க அவர் அந்த இடத்த விட்டு போக மாட்டார், அங்கே இருப்பார். இப்போ நீங்கள் கேட்குறது அவருக்கு மறக்கவே செய்யாது. இப்போ நீங்கள் என்ன உதவி கேட்டாலும் டான்னு பதில் கீழே வந்து. அப்போது நமக்கு எதுக்கு நம்ம கேட்குறதுக்கு பதில் கிடைக்க மாட்டேங்கி, நம்ம துதிக்க மாட்டேங்கிறோம். we don't welcome him properly. நம்ம அவரை வெல்கம் பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம உலக பிரகாரமாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த எந்த பிள்ளை தகப்பட்ட அதிக அன்பு செலுத்தி அதிக கவனம் செலுத்தி அந்த பிள்ளை என்ன கேட்குதோ அந்த தகப்பட ஞாபகத்தில் இருக்குது. இப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் தங்களுடைய குறைகளெல்லாம் சொல்கிறாங்க, அழுறாங்க, கதறாங்க. ஃபஸ்ட் எய்டு கொடுக்கறதுக்கு முதல்ல போயிடுவாங்க. அப்படிலாம் ஆபத்துல இருந்து கதறது, கூப்பிடுது, கடவுள் உதவி செய்ய அந்த இடத்துல போய் ஸ்பாட்டில் போய் நிற்கிறாரு. தேவதூதர்கள்லாம் அந்த காரியங்களை எடுத்துக்கொண்டு போகிறாங்க, வராங்க. ஜஸ்ட் நம்ம டெய்லி நம்முடைய குறைகளையும் நம்முடைய இது எல்லாத்தையும் சொல்லி புலம்பிகிட்டே இருந்தோன்னா நமக்கு பதில் கிடைப்பது கஷ்டம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவரை வரவேற்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே வரவேற்கணும். எப்படி வரவேற்க முடியும்? நம்ம வீட்டில் துதியின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கணும், சோஸ்தரித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் இறங்கி வந்து விடுவார். அவர் இறங்கி இருந்து விடார். மனம் குளிரத்தக்கதாக நீங்கள் துதிக்க தொடங்குங்க, சோஸ்தரிக்க தொடங்குங்க. உங்கள் சோஸ்திரத்தில் உங்கள் துதிகள் அவர் பிரியப்பட்டு அங்கே தங்கி விடுவார். அங்கே தங்கி இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது குறை உண்டா? இல்லை. உடன்படிக்கை பெட்டி வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டாருக்கு என்ன செய்யலை? குறைவே காணப்படலை. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, நான் ஒரு ஆலயத்தை கட்டுவேன் அப்படிங்கிறாரு. இல்லை, பெர்மிஷன் நாட் கிராண்டட். ஏன்னா அநேக போர்களை செய்து நீ உன் கை ரத்தம் படிந்த கையாக இருக்கு, நான் உன் பையனை வச்சு தான் ஆலயத்தை கட்டுவேன் அப்படின்னு. அப்போது நிறைய காரியங்களில் பாருங்கள், தேவன் எவ்வளவு கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணுறாரு. அப்போது அவருடைய உடன்படிக்கை பற்றி இருந்த வீட்டுக்கே எவ்வளோ ஆசீர்வாதம்னா, தேவனே நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம வீடு எப்படி இருக்கும்? இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போது அவருடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னா நம்மகிட்ட என்ன இல்லை? துதி இல்லை, துதி பலிகள் இல்லை, சோஸ்திரங்கள் இல்லை, இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு இல்லை. இதெல்லாம் நம்மக்கிட்ட கடந்து வரும்போது அவர் கரெக்டாக உதவி செய்ய. பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வெளியே இருந்து உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அது சால்வ் ஆகிவிடும். நம்ம சுற்றி இருக்கிற சத்துருக்கள் எல்லாரையும் நமக்கு என்ன செய்வார் அப்படின்னா, நமக்கு அப்படி நம்மளை நேசிக்கிறவங்களாக மாற்றி விடுவார். சத்துருக்களையும் என்ன செய்வார்? நமக்கு நண்பர்களாக்கி என்ன செய்வார்? தருவார். அப்போது ஏன் நமக்கு சத்துருக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, நம்மளை பகைக்கிறவங்கள அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு துதி என்ன செய்துட்டு வாழ்க்கையில் குறைந்து போய்விட்டது.
அதனால இயேசுதாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கு இப்போ என்ன பிரச்சனைனாலும் சரி, இப்போ நீங்கள் எப்படி அவரை வீட்டுக்குள்ள அழைத்து வர வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொண்டீங்க, இப்போ நீங்கள் உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள், அவர் புரிந்து கொள்வார். நிறைய நேரம் நம்ம என்ன செய்ய அப்படின்னா, நம்முடைய கவலையின் மிகுதினால, துக்கத்தின் மிகுதி நம்ம நெஞ்சு அடைச்சு நமக்கு ஜெபிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கும். முழங்கால் படிக்கிட்டு இருப்போம், கண்ணிலேருந்து கண்ணீர் தான் வரும். எப்படி ஜெபிக்கணும்னு கூட நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய நேரம் நம்ம என்ன செஞ்சுருப்போம், கடந்து வந்திருப்போம். நீங்களும் கடந்து வந்திருப்பீங்க, நானும் கடந்து வந்திருப்பேன். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் நமக்காக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவராக இருக்கிறார். பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்க. யாருக்காண்டி? அவருக்காண்டி இல்லை, உங்களுக்காண்டி. அப்போ உங்கள் கஷ்டத்தை அவர் புரிந்துக்கிட்டாரா, புரிந்து கொள்ளவில்லையா? கண்டிப்பாக புரிந்துக்கிறார். ஒரு சுச்சுவேஷனில் என்னால் முடியலை, எல்லா காரியங்களும் என்னை விட்டு கைவிடப்பட்டு போயிட்டு என்னை ஜெபிக்கவே முடியல, இந்த சுச்சுவேஷனில் என்னை தூக்கி விடுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் உங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற, முழங்கால் படிட்டு நீங்கள் டெய்லி ஜெபிக்கிற இடத்துல அவர் உங்களுக்காக ஜெபிக்கிறவராக இருக்கிறார். அப்போ உங்களுக்காக ஜெபிக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வேற காரியங்களும் உதவி செய்ய மாட்டாரா? நீங்கள் என்ன கேட்டாலும் செய்ய அவர் வல்லமுள்ள தேவன் இருக்கிறார். இந்த இயற்கையே சிருஷ்டித்த சூரிய சந்திர நட்சத்திரங்கள், இந்த பூமியெல்லாம் சிருஷ்டித்த வெளிச்சத்தை எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், எல்லாவற்றையும் மனுஷனாகி நம்மையும் படைத்த தேவன், அவருக்கு என்ன செய்யறது? உங்களுக்கு உதவி செய்வது லேசான காரியம். உங்களுக்கு வீடு வேணும்னு கேட்டால் அவர் கெட்டித்தரதுக்கு அவர் லேசான காரியம். ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி துதிக்கிறோமா, அவரை வரவே இருக்கிறோமா, அவரை நம்ம வீட்டுக்குள்ள நம்ம கூப்பிடுறோமா, நம்முடைய தேவைகளை அவருக்கு சிந்தனைக்கு கொண்டு போகிறோமா, என் பிள்ளைக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி அது ஆன்சர் மேலேருந்து கீழே உடனே கடந்து வர்றதுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா, அதை நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பாருங்க, ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள், ஆண்டவரே உதவி செய்யும் சொல்லி கேட்டு வராங்க. அப்படி கேட்டுக்கொண்டு அவரை பணிந்து கொண்டாங்க. கேட்டுக்கொள்ளும்போது உதவி வந்துச்சா, வரலையா? வந்துச்சு. அவங்க குழந்தைய சுகத்தோடு தான் நினைச்சாங்க, திருப்பி அழைத்து கொண்டு போகிறாங்க. அப்போது நம்ம உதவி கேட்டு போகிறோம். அது எந்த நான் வந்து யூதன், நான் கானானியருக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்லாம் தேவன் சொல்ல. நீங்கள் உதவி கேட்டப்போ, நாங்கள் இன்னைக்கு வந்து யூதர்கள் அல்ல, நாங்கள் புறஜாதிகள் அப்படின்லாம் தேவன் பார்க்க மாட்டார். நீங்கள் நான் வேற்று மதத்தான், நான் வந்து கிறிஸ்தவன் அல்ல அப்படின்னு இயேசு ஒருபோதும் பார்க்க மாட்டார். எல்லாரும் அவருடைய பிள்ளைங்க தான். நீங்கள் உதவி கேட்கும் போது பிசாசின் பிடியில் அகப்பட்டு, ஐயோ எனக்கு இதுக்கு பிறகு எனக்கு கையில் செலவழிக்க காசு கூட இல்லை, என் பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு கொடிய வேதனையினால ஒரு மரண படுக்கையில் இருக்கிறா, எனக்கு டாக்டர்கிட்ட போனால் அவங்க கைவிட்டுட்டாங்க, அடுத்து எனக்கு என்ன செய்ய வேண்டும்னு தெரியலன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கீங்களா? அவங்களே பார்த்து இயேசு சொல்லுகிறாரு, நீ ஏனே நோக்கி கூப்பிடு. இயேசுவே, என் பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு கொடிய வேதனையினால பாதிக்கப்பட்டிருக்கா, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு கேளுங்க, நான் கண்டிப்பாக உனக்கு என்ன செய்வேன், உதவி செய்வேன். கேட்டால் தான் கிடைக்கும். இயேசுவிடத்துல கேளுங்க. நான் எப்படி கேட்க முடியும் அவர்கிட்ட? நான் அவரை இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது, தொழுது கிடையாது, அவர் ஏசுனதான் உண்டு. இல்லை, அவர் அதெல்லாம் மனசில் வைக்கக்கூடிய தேவன் அல்ல. நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் வல்லவர். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விடுவிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் காணிக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். ஐயோ, என்கிட்ட ஒன்றுமே இல்லையே கொண்டு கொடுக்கறதுக்கு, நீங்கள் ஒன்றுமே கொடுக்க வேண்டாம். அவர் எல்லாவற்றையும் இலவசமாய் தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த பெரிய பிரச்சனைகள், பெரிய போராட்டங்கள், இவ்வளோ பெரிய பில்லு சூனிய கட்டு எங்கள் குடும்பத்தை அழிக்கணும்னு வச்சிருக்கிறாங்க. உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறேன். என்னை நோக்கி பாரு மகனே, என்னை நோக்கி பாரு மகளே, நான் உனக்கு உதவி செய்வேன். நீ என்கிட்ட முழங்கால் படிட்டு, இசப்பா எனக்கு குழந்தைக்கு விடுதலை தாங்க, என் மனைவிக்கு விடுதலை தாங்க, என் கணவனுக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் உனக்கு உதவி செய்வேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையெல்லாம் மாறி பழையபடி நீ பழைய எந்த நிலைமையில உயர்வான நிலைமையில இருந்தியோ அதே இடத்துல நான் கொண்டு நிறுத்துவேன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களிடத்துல நிறைய காரியங்களை தேவன் சொல்ல, நான் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறேன். உலகத்தில் இருக்கிற வல்லமைகளை பார்த்து நீங்க என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். சர்வ வல்லவர், சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிற நான் பிசாசின் தலை நசுக்கிட்டேன். நசுக்கப்பட்டு வல்லமையில் குன்றி அவனை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன். அவனை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்களா? நான் வாரேன், நான் இன்னும் அவன் என்ன செய்றேன், வீழ்த்தி போடுகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்கிறார். அடுத்ததாக
கிருபையை பெருக செய்ய வல்லவர். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 9:8. தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். கிருபைனா என்ன? கிரேஸ். தகுதியில்லாத நமக்கு ஒரு தகுதியை தந்து என்ன செய்றார்? வச்சிருக்கிறார். நமக்கு அதுக்கு ஃபிட்டே கிடையாது. நமக்கு அது அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதற்கு தகுதியே கிடையாது. இப்போ நான் ஒரு சிஎம் சீட்டில் போய் உட்கார முடியாது, தகுதி கிடையாது. அப்படி நம்ம சில காரியங்களை யோசித்து பார்க்கும்போது நமக்கு அதுக்கு தகுதி இருந்தால் தான் அந்தந்த காரியத்தில் அந்தந்த நாற்காலிகள் எல்லாம் சிம்மாசனத்தில் போய் அமர முடியும். அப்போது தகுதியே கிடையாது. அப்படி பேர்பட்ட உலகத்தை படைத்த இயேசு கிறிஸ்துவின் புத்திரராக தகுதியே இல்லாத நம்ம தகுதிப்படுத்தி அவர் பிள்ளையாக்கி அவர் தூக்கி சுமந்து ஏந்தி சுமந்து தப்புவித்து காத்து ரட்சிக்கிறார். அப்படின்னா கிருபைங்க. கிருபை. தகுதி இல்லாத நமக்கு அவர் கிருபையாய் இறங்கி பாவிகளாகிய நம்மை தேடி வந்தார். பாவிகளாகிய நம்மை தேடி வந்தார். இப்போது பைபிளில் ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்கு, ஒரு பேரபிள். என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, 100 ஆடுகள் இருந்துச்சு. அதில் ஒரு ஆடு காணாமல் போயிற்று. அப்போ அந்த ஒரு ஆடை தேடி கண்டுபிடிக்கிறது வரைக்கும் அவர் என்ன செய்கிறாரு? நல்ல மேய்ப்பன் தேடி போகிறார். நல்ல மேய்ப்பன் யார்? இயேசு கிறிஸ்து. தேடி பிடிச்சி சேர்த்தாரு. அந்த ஒரு ஆடு திருப்பி வந்தபோது பரலோகத்தில் என்ன செஞ்சு? மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. நான் அதை யோசித்து பார்த்தது உண்டு. அப்போ அந்த 99 ஆடை விட அந்த தொலைஞ்சி போன ஒரு ஆடு ரொம்ப ஒரு எலி ரொம்ப மோசமான ஆடு அப்படின்னு நினச்சிக்கிறேன். அப்போது இந்த தொலைஞ்சி போன அந்த ஆடை பற்றி தியானிக்கும் போது அது சீக்காளி ஆடாக இருந்திருக்கும், இல்லைன்னா அது பலவீனமான ஆடாக இருந்திருக்கும். அதனால தான் அவர் தூக்கி சுமந்துட்டு போயிருக்கிறாரு. அது திருப்பி என்ன செஞ்சுட்டு போயிட்டு அப்படின்னு நினைப்பேன். இல்லை, உண்மையிலே ரொம்ப சேட்டை பண்ணி தேவனுக்கு பிரியம் இல்லாத எல்லா காரியத்தையும் செய்கிற அதான் அந்த ஆடு. ரொம்ப சேட்டைப்படி அங்கே போகாத அங்கே செய்யாதன்னு சொன்னால் அங்கே போய் அப்படி ஒரு முள்ளில் மாட்டி உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது தான் அதை தப்பு வச்சு தோளில் சுமந்து கூட்டிகிட்டு வர. அப்போ அதுக்கு ரொம்ப ட்ரீட்மெண்ட் தேவை. யாருக்கு ரொம்ப ட்ரீட்மெண்ட் தேவை? அதிக பாவம் செய்கிறவங்களுக்கு அதிக ட்ரீட்மெண்ட் தேவை. அவங்கள தூக்கி சுமந்து தம்முடைய மந்தையில் சேர்க்கும்போது தான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. மற்ற 99 ஆடு அவர் சொல்கிறத கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்குது. அதுக்கு தூக்க வேண்டாம், எல்லாம் வேண்டாம், அது பாட்டுக்கு அது நடந்து போகக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் அதை என்ன சொல்கிறாருன்னா, கிருபையாக என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, நம்ம காரியங்களில் சில நேரங்களில் ஊழியக்காரங்க ஸ்டேஜில் சொல்லும்போது நான் கவனிச்சிருக்கிறேன். ஒரு 2 பேர் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்போது போயிட்டே இருக்க 2 பேருன்னு சொல்லும்போது ஒரு தேவனுடைய வாழ்க்கையின் பாதையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த மனிதன் என்ன செய்கிறான் அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்க்கும்போது நல்ல பாதைகள் நல்ல இடத்துல என்ன செய்யுது அப்படின்னா 2 பேர் நடந்து போன கால் தடம் இருக்குது. அப்படி போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவருடைய வாழ்க்கையில் கஷ்டமான கரடு முரடான பாதை அப்படிங்கும்போது ஒருவருடைய பாதம் தான் அதில் இருக்குது. அதுக்கு பிறகு முள்ளம் போல் இருக்குது, அதில் ஒருத்தருடைய பாதம் தான் இருக்குது, தடம். அப்போ அதுக்கு அடுத்து கொஞ்சம் புல்வெளி இருக்குது, அதில் 2 பேர் நடந்து போகக்கூடிய பாதங்கள் இருக்குது. இப்போ இவர் சொன்னாராம் இயேசு கிறிஸ்துட்ட, நான் எல்லா நாளும் நீர் என் கூட வரணும்னு நான் ஜோம் பண்ணேன், நீர் எனக்கு பெரிய துரோகம் செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டார். உடனே இயேசு கிறிஸ்து கேட்டாரா, என்னப்பா நான் உனக்கு துரோகம் செஞ்சேன் அப்படின்னு. நான் நல்ல வாழ்க்கையில் இருக்கும்போது நீர் என் கூட என்ன செஞ்சுருக்கிறீரு? நடந்து வந்திருக்கிறீரு. கரடு முரடான பாதை முள்ளாக இருக்கக்கூடிய இடத்துலலாம் நான் மட்டும்தானே நடந்து போயிருக்கேன், நீர் என்னை எங்கேயோ விட்டுட்டு போயிட்டீரு அப்படின்னு சொல்லி அழுதாராம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னாராம், மகனே நீ தப்பாக என்ன செஞ்சுட்ட? புரிஞ்சுட்ட. நல்லா இருக்க பாதையில் நீ என் பின்னாடி என்ன செஞ்ச? நடந்து வந்துட்டே இருந்த. நான் உனக்கு முன்பாக நான் போனேன், பார்த்தேன் கரடு முரடான பாதை, என் பையன் நடந்துக்கிட மாட்டான்னு சொல்லி என் தோளில் தூக்கி நான் உன்னை வச்சுட்டு நான் மட்டும்தான் அதில் நடந்து போனேன். நீ எங்கே உட்காந்துருந்த? என் தோள் மேலே உட்காந்து ஜாலி அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் முள்ளான இடத்துலையும் பார்த்தேன், என் பிள்ளைக்கு காயப்பட்டுறக்கூடாது, நான் அந்த பாதையில் நடந்து வந்தேனே வெளியே. நீ எங்கே தான் இருந்தேன்? என் தோள் மேலே தான் உட்காந்துருந்தேன். அதுக்கு பிறகு நல்ல சமமான இடம் வந்த பிறகு நான் உன்னை இறக்கி விட்டேன், நீ என் கூட எனக்கு நினச்சேன், என் பின்னாடி என்ன செஞ்ச? நடந்து வந்து அப்படின்னு. அப்போ இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, நம்ம இப்படி தேவனுக்கு கொஸ்டின் பண்ணிட்டோமே. இதான் நம்முடைய வாழ்க்கைங்க. நம்ம தேவனோடு இருக்கும்போது நல்ல நேரங்களில் என்ன செய்கிறோம்? அவர் நமக்கு முன்பாக நடந்து போகும்போது நம்ம பின்னாடி நடந்து போயிட்டே இருக்கோம்.
கஷ்டமான நேரங்கள் அவர் தூக்கி நம்ம சுமக்கிறாரு. நம்மளால அந்த இடங்கள்ல நடந்து போக முடியாது. அப்படி நடந்து போக முடியாது சொல்லி நிறைய பேர் என்ன செய்றாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவோட இருக்கிறவங்கள இயேசு கிறிஸ்து தூக்கி சுமக்கிறதுனால அவங்க அந்த பாதைகளை இலவசமாக என்ன செய்றாங்க, கடந்து வந்துறாங்க. அப்போ உதவி செய்கிற தேவன் எப்படிலாம் உதவி செய்யறாரு பாருங்க. தூக்கி சுமக்கிறார். நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அவர் அழகா செய்தார் பாரு. இப்பவும் கிருபையாய் அவர் நமக்கு முன்பாக கடந்து செல்றார். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவர் நமக்கு முன்பாக கடந்து செல்றார். ஒரு வாகனத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஏசப்பா உடைய சமூகம் எனக்கு முன்பாக கடந்து செல்றார். அவர் கடந்து செல்றார். நீங்க ஜெபித்து எடுக்கும் போதும் ஜெபிக்காம எடுக்கும் போதும் நடக்கக்கூடிய வித்தியாசங்களை நீங்க கண்கூடாக பார்க்க முடியும். நீங்க பைக் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு போறீங்க, ஒரு நிமிஷம் இருதயத்துக்குள்ள ஏசப்பா நம்முடைய சமூகம் முன்னாடி கடந்து போகணும், அன்னைக்கு டிராஃபிக்கே இருக்காது. அவர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுருவார். ஆனா இது நம்ம ஜெபிக்க மறந்துட்டோம்னா தேவையில்லாத இடையூறுகள்லாம் நமக்குள்ள என்ன செய்யும், கடந்து வரும். அப்போ அவர் கிருபையாய் இறங்கி வந்து உலகத்தையே படைத்த தேவன் நம் முன்பாக நடந்து செல்றாரு பாருங்க. கிருபை பெரிய கிருபை. யாராச்சும் ஒரு பெரிய சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ வரன்னா நம்ம தான் முன்னாடி நடந்து போகணும். வழியை ஆயத்தப்படுத்துங்க, எல்லாரும் தள்ளி நின்னுங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்து நமக்கு முன்பாக கடந்து சென்று நம்ம நடந்து போறதுக்காண்டி வழியை ஆயத்தப்படுத்துறாரு பாருங்க. அதான் பெரிய கிருபை. அப்போ கிருபையை பெருக செய்ய வல்லவர் நம்முடைய தேவன். சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறாருங்க. அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார், தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக தோண்டப்படக்கூடிய குழிகள் ஏன் பிள்ளைக்குள்ள தோன்றவனுக்குன்னு சொல்லி உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரு. மூன்றாவதாக அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. நான்காவதாக கிருபையை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ கிருபையின் மேல் கிருபை பெற்று நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா தேவனுடைய பலத்துக்குள்ள நம்ம கடந்து செல்ல. கிருபையில பார்த்தீங்கன்னா முதலாவதாக அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். நம்ம என்ன செய்யணும், அதிகாலையில எழும்பி ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அதிகாலையில் எழும்பி முழங்கால் படியிட்டு தூங்கி விடக்கூடாது. அதிகாலை எழும்பி ஆவியோடும் உண்மையோடும் அவரை நாம் தொழுது கொள்ளும் போது இந்த கிருபை நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிருபை பெருகுன்னா என்ன செய்யணும், கர்த்தருக்கு முன்பாகவும் கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு முன்பாகவும் விசுவாசிகளுக்கு முன்பாகவும் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்போ ஏன்னா தேவனுடைய வசனம் சொல்லுது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அப்ப நம்ம எங்கெல்லாம் தாழ்மையா நடந்துக்கணும், பிசாசுக்கு முன்னாடி தாழ்மையா நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு முன்பாகவும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு முன்பாகவும் விசுவாசிகளுக்கு முன்பாகவும் நம்ம என்ன செய்யணும், மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். நம்ம பெரியவங்கன்னு காமிக்கிறதுல ஒண்ணுமே இல்லை. அவர் தம்முடைய சீஷர்களின் காலை கழுவினார். அவர் ரபி, அவர் போதகர். அவர் போதகரே தம்முடைய சீஷர்களுக்கு காலை கழுவினார்னா நமக்கு கற்று தந்திருக்கிறார். எப்படி அப்படின்னா நம்முடைய வயது முதிர்ந்தவர்களா இருக்கலாம், ஊழியக்காரங்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், எல்லா பணிவிடைகளையும் செய்ய வேண்டும். நம்ம அப்படி செய்யும் போது அவங்களுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தாமல் இருக்கும்போது நமக்கு என்ன பெருகும், கிருபை பெருகும். மூன்றாவதாக கர்த்தரை நம்பி விசுவாசித்து அவரிடத்தில் பூரணமாய் நம்ம என்ன செய்யணும், சார்ந்து கொள்ளணும். எல்லா காரியங்களுக்கும் அவரை மட்டும் நம்பி இருக்கணும். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, அங்கே வா அங்கே போனால் சரியாயிரும், இங்கே வா அங்கே போனால் சரியாயிரும், இது கெட்டுனா சரியாயிரும், அதை கெட்டுனா சரியாயிரும், இதை கலத்தி போட்டால் சரியாயிரும், இங்கே அதை பண்ணால் சரியாயிரும், ஒரு 50 ரூபா தான் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்கல்ல, அங்கெல்லாம் போகக்கூடாது. அவரை மட்டுமே நீங்கள் என்ன செய்யணும், சார்ந்திருக்கணும். ஏன் கூட இருக்கிறவர் சர்வ வல்லவர். அவர் என்ன கிருபையா என்ன செய்வார், பாதுகாப்பார். அவர் தப்பு வச்சாலும் சரி, தப்பு வைக்கணும்னா எங்க என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன், உடனே உங்களுக்கு அதில் விடுதலை. அவரிடத்துல உண்மையா நீங்க விசுவாசமே அறிக்கையிடும் போது பாருங்க, உடனே விடுதலை கடந்து வரும். உடனே இந்த இடத்துல விடுதலை செய்யும். அப்ப அந்த இடத்துல கிருபையும் பெருகும். கிருபை பெருக 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 உங்க வாழ்க்கையில் உயர்வுகள் வந்து கொண்டே இருக்கும். நான்காவது பார்த்தீங்கன்னா கிருபையானது அநேகருடைய சோஸ்திரத்தினாலே பெருகும். உங்க வீட்டில் 5 பேர் இருக்கீங்களா, 5 பேரும் சோஸ்திரம் செலுத்துங்க. இல்லை ஒருத்தர் செலுத்த மாட்டேங்கிற, அவருக்கு சேர்த்து நீங்களும் செலுத்துங்க. நீங்களே செலுத்துங்க. நீங்கள் 1000 சோஸ்திரம் செலுத்துறீங்கன்னா
சொல்லாத ஆளுக்கு சேர்த்து 2000 ஸ்தோத்திரத்தை நீங்களே சொல்லுங்க, அந்த ஆளு சீக்கிரம் கடவுள் என்ன செய்வாரு, சொல்ல வச்சிருவார். அப்போ கிருபை பெருக வேண்டும். கிருபையை பெருக செய்ய வல்லவர். நம்ம எப்படி நம்ம பிடிக்கணும் அப்படின்னா, அதிகாலையில் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். 2வது, கர்த்தருக்கு முன்பாகவும் கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு முன்பாகவும் விசுவாசிகளுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நம்ம என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அவரை மட்டும்தான் சார்ந்து இருக்கணும். வேற எங்கேயும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சரிந்து விடக்கூடாது. அவரை மட்டும்தான் நம்ம பார்க்கணும், அவரை மட்டுமே விசுவாசிச்சிருக்கணும். இந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனை வருது, அவர் விடுவிப்பார், விடுவிக்கலன்னா போயிட்டு போறாரு, அவரை மட்டும்தான் நான் நம்பி இருக்கிறேன் நம்ம சின்ன விசுவாசத்தோடு என்ன செஞ்சிருக்கணும், இருக்க வேண்டும். 4வதாக சோஸ்தரித்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி தானியேல் விடாமல் ஆராதித்து கொண்டே இருந்தார். பெரிய பதவியில் இருந்தார், அந்த பதவியில் நம்மெல்லாம் இருக்கலை, சரியா? அப்போ அவரே இடைவிடாமல் ஆராதிக்கும் போது நாம என்ன செய்ய முடியும், இறைவன். அப்போ தேவன் இடைவிடாமல் அவர் பிதாவை தொழுது கொண்டு அவர் தேவன் நம்ம சொல்லிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிருந்தோம். ஆனால் தானியேல் நம்மளை போல ஒரு மனிதன் தானே. அவர் செய்யும் போது ஏன் நம்ம செய்ய முடியாது? நம்ம செய்யும் போது, சோஸ்தரித்து கொண்டே இருக்கும்போது கிருபை பெருகும். அப்போ இந்த கிருபையை பெருக செய்ய வல்லவர் நமக்குள்ள கடந்து வரணும். அந்த 4 காரியத்தை நீங்க செய்யணும். அப்படி செய்யும்போது அவர் நமக்குள்ள கடந்து வந்துருந்தாரு. அப்போ நம்ம எதுக்கு நம்ம செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கிருபை நம்ம மேல இருக்கும்போது தகுதியற்ற நம்மை உயர்த்துவார். பாருங்க, பலவீனமான நம்மையே உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான நம்மை தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்போ இன்னைக்கு உங்களை பார்த்து பைத்தியக்காரன் சொல்றேன்னா, உங்களை இயேசு தெரிந்து கொண்டிருக்கிறார். யாரை வெட்கப்படுத்தும்படி? ஞானிகளை வெட்கப்படுத்தி. யாரு நீ பைத்தியக்காரன்னு சொன்னா அவன் முன்னாடி உன் தலையை உயர்த்துறதுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை நீ நோக்கி பார்ப்பாயானால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போ நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். எல்லா காரியங்களையும் பைபிளில் வாசிக்கும் போது எனக்கு நல்லா இருக்கு. என் வாழ்க்கையில நான் பண்ணும்போது உனக்கு யாருடைய உதவி தேவை? இயேசு கிறிஸ்துடைய உதவி தேவை. ஏன்னா அவர் நம்மை போலவே பாட அனுபவித்தவராக, சோதிக்கப்பட்டு பாட அனுபவித்ததுனால அவர் நம்மைக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் நோக்கி கூப்பிட வேண்டியது நம்முடைய முக்கியமான ஒன்று. நீ கூப்பிடாம அவரது நான் கஷ்டப்படுறது அவருக்கு தெரியுமே, அவர் உதவி சார் அப்படி சொல்லக்கூடாது. அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறதுனால நம்ம அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவரை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொருவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, இதான் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, இயேசுவே என்னை சொல்லி நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்த. அந்த வார்த்தைகளை நம்ம மனதில் ஆழமாக பதித்து கொள்ளும் போது நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்யும்? உதவிகள் கடந்து வரும், கிருபை பெருகி வரும். நம்ம பெருகி வரும்போது எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் பிள்ளைக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறீர், நமக்கு நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன்.